கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ நம்மளே நம்மளை வந்து இந்த கோர்ஸ் படித்தா கேர்ள்ஸுக்கு நல்லது, இந்த கோர்ஸ் படித்தா வந்து கேர்ள்ஸுக்கு நல்லது கிடையாது, இதில் நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்மளே நம்ம மைண்ட் செட்டை வந்து குறுகலாக்கிக்க கூடாது. நீங்க கேட்ட கேள்வி, கேர்ள்ஸுக்கு சேஃபான கோர்ஸ் எது, கேர்ள்ஸுக்கு வந்து உகந்த கோர்ஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கோர்ஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ நம்மளே நம்மளை வந்து இந்த கோர்ஸ் படித்தா கேர்ள்ஸுக்கு நல்லது, இந்த கோர்ஸ் படித்தா வந்து கேர்ள்ஸுக்கு நல்லது கிடையாது, இதில் நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்மளே நம்ம மைண்ட் செட்டை வந்து குறுகலாக்கிக்க கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணும்போது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் கிளியர் பண்ணியிருந்தேன். இந்தியன் ரெவென்யூ கஸ்டம்ஸ் அதுவும் கிளியர் பண்ணியிருந்தேன். செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஐஎஃப்எஸ் போகலாமா, அதாவது ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகலாமா இல்லை கஸ்டம்ஸ் போகலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அது காலேஜ் முடிச்ச ஒரு 2 வருஷத்துல, ஒரு 23 வயசு டைம்ல. ஸோ 2 ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்போஷர் இல்லைங்கிறதுனால நிறைய பேருக்கு ஆல்ரெடி அந்த ஜாப்ல இருக்கிறவங்கள்ட்ட, முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட எல்லாம் இதை பற்றி பேசணும். எந்த சர்வீஸ் எடுக்கலாம், 2 ஆப்ஷன் இருக்கு, எந்த சர்வீஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொன்ன விஷயங்கள் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ்னா நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்கும், நீங்கள் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், நிறைய அலையிற மாதிரி இருக்கும், அது பெருசாக கேர்ள்ஸுக்கு ஒத்து வராது. கஸ்டம்ஸ்னா மோஸ்ட்லி எங்கே ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபீஸ் ஜாபாக இருக்கும். கேர்ள்ஸ்னால் அதுக்கு வந்து சூட்டபிளான ஜாபாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட வந்த ஃபீட்பேக்காக இருந்தது. இந்த ஃபீட்பேக் கேட்டனாலே என்னமோ தெரியல, அது என்ன கேர்ள்ஸுக்கு பொருத்தமில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் போவேன்னு சொல்லி ஃபாரஸ்ட் சர்வீஸில் போய் ஜாயின் பண்ணேன். இந்த ஒர்க் வந்து இவங்களுக்கு தான் சூட் ஆகும், எந்த ஒர்க் இவங்களுக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு டிமார்கேஷனும் கிடையாது. அது வந்து நம்மளுடைய, என்னால் வெளியில போய் வேலை பார்க்க முடியும், என் ஹெல்த் என்னோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி எனக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னா அந்த ஒர்க் ஓகே. என்னால் முடியாது, என்னால் உட்காந்து தான் வேலை பார்க்கணும், ஒரு சம் அதர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்க் ஜாப் ஓகே. பட் இன்னொருத்தர் வந்து உன்னால் இது பண்ண முடியாது, நீ ஒரு பொண்ணு அதனால இந்த வேலை தான் பார்க்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு யாரும் டிஃபைன் பண்ணக்கூடாது. நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுக்கு என்ன வேணும், அண்ட் இந்த இது வந்து இவங்க தான் போகணும், இந்த இது இவங்க தான் போகக்கூடாதுங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ பர்டிகுலராக இங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கு நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் அப்படி சொல்லி வளர்த்திட்டாங்க. கேர்ள்ஸ்லாம் எய்த்து பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, வீட்டில் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லியே நம்மள்ட்ட கொஞ்சம் இது பண்ணனால சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் சொல்றதை கேட்கணும். நான் உடனே நாளைக்கு போய் எல்லாரும் வீட்டில் சண்டை போட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கலெக்டரேட்டுக்கு வந்து நின்றக்கூடாது. பட் ஸ்டில் இதெல்லாம் கேர்ள்ஸுக்காக மட்டும், இதெல்லாம் கேர்ள்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கெரியர் சாய்ஸஸ் எதுவும் கிடையாது. எல்லா ஒர்க்கும் எல்லாரும் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து விமன் நிறைய கெரியர்ஸ்ல சிஇஓ, நிறைய கம்பெனி சிஇஓ இருக்காங்க, ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ நம்மளுடைய இந்த இஸ்ரோ சேட்டலைட் லான்ச் எல்லாம் பார்க்குறீங்க, அதில் வந்து விமன் தான் அந்த ப்ராஜெக்டையே வந்து ஹெட் பண்ணுறாங்க, மிஷன் டைரக்டராக இருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வந்து முன்னாடிலாம் ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் விமன் இருப்பாங்களான்னு பார்த்தா கைவிட்டு எண்ணக்கூடிய ஆளுங்க கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் நிறைய இது வந்து விமன் வந்து அதை லீட் பண்ணுறாங்கன்னு இருக்கு. ஸோ இன்ஹெரண்டாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளுடைய பேஷன், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை பர்சியூ பண்ணணும். ஸோ இதுதான் என்னால் பண்ண முடியும்னு இவங்க சொல்லிட்டாங்கிறது கிடையாது, நான் முடிவு பண்ணலாம். என்னால் இது பண்ண முடியாது, நீங்கள் முடிவு பண்ணலாம், அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு திணிக்கிறாங்க, பட் இந்த விஷயம் எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு என்னோட இன்ட்ரெஸ்ட் வேற ஒரு கோர்ஸில் படிக்கிறது தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டா இருக்கணும், இன்னொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் உங்க மேல திணிச்சலா இருக்கக்கூடாது.